சூப்பராக இருந்தது. ஐம் வனிதாஸ் வெரி குட் ஃப்ரெண்ட். எங்கள் அம்மாவும் அவங்க அம்மாவும் வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரம் தி ஃபிலிம் இண்டஸ்ட்ரி. ஸோ நீ கூப்பிட்ருந்தாங்க, தரோலி என்ஜாய்ட் இட். ஏன்னா எவ்வளோ மெனக்கட்டு இந்த படம் எடுத்தாங்கன்னு எங்களுக்கெல்லாம் தெரியும். நாட் ஈஸி ஃபார் அ ஃபீமேல் டைரக்டர். காமெடி ட்ராக்கும் சூப்பராக இருந்தது. அண்ட் தென் டான்ஸஸ், ஸ்ரீகாந்த் தேவா பாடல்கள் எல்லாமே நல்லா இருந்தது. ஐ திங்க் என்ன சொல்ல வராங்க, அதுதான் அந்த ப்ரெசன்ட் ஜென்ரேஷனுக்கு வர கஷ்டங்கள் அபவுட் சைல்ட் பர்த், ஃபேமிலி எப்படி ரன் பண்ணுறது, அதுவும் கப்புள்ஸ் ஓவர் 40 குழந்தை பெற்றுக்கிறதா வேண்டாமா, என்ன மாதிரி கஷ்டங்கள் அவங்களுக்கு இருக்கும் அவங்க மேரிட் லைஃப்பில், அதெல்லாம் பற்றி தான் சொல்கிறாங்க. அண்ட் சென்டிமெண்ட்டும் நல்லா கவர் பண்ணியிருக்காங்க டுவர்ட்ஸ் தி எண்ட். ஸோ இட் வாஸ் அ குட் என்ஜாயபிள் மூவி. தேங்க்யூ. ஃபஸ்ட் டைம் வனிதா இஸ் அன் ஆல்ரவுண்டர். அவங்க டான்ஸு பாட்டு எல்லாமே ஷீ இஸ் ஒன் பர்சன் ஹூ கேன் ஹேண்டில் எவ்ரி திங். பட் திஸ் இஸ் ஹர் ஃபர்ஸ்ட் டைரக்டோரியல் டெபியூ. அதுவே இவ்வளோ நல்லா எடுத்திருக்காங்க. ஐ ரியலி என்ஜாய்ட் இட். வெரி ப்ரவுட் ஆஃப் வனிதா. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. ராபர்ட் மாஸ்டர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. டான்ஸ் மாஸ்டராக தான் தெரியும். பட் இந்த படத்தில் ஹீஸ் டன் அ லாட் ஆஃப் குட் சாலிட் ஆக்டிங், பி இட் காமெடி, பி இட் எமோஷ்னல் சீன்ஸ். நல்ல ஒரு மாதிரி இட் வாஸ் அ ஃபன் மூவி. இன்னைக்கு ஃபன் மூவி. என்ஜாய்ட் இட் வித் ஆல் ஆர் ஃபிலிம் ஃப்ரெட்டர்னிட்டி இந்த செலிப்ரிட்டி ஷோவில். பவர் ஸ்டார் கொஞ்சம் தான் வந்தார். அந்த கொஞ்சம் 2-3 மினிட்ஸ்லேயே ஹீ கிரியேட்டட் அ காமெடி ட்ராக் அண்ட் லெஃப்ட். தேங்க்யூ தேங்க்யூ. ஷக்கீலா மேடம், ஷீ இஸ் தேர் இந்த மூவி த்ரூ அவுட். நிறையவே இருக்காங்க. அவங்க மதர் ஆஃப் வனிதாவாக வராங்க. பாருங்கள், அவங்களோட டிஃப்ரெண்ட் ஸ்கோப் ஆஃப் ஆக்டிங் வெளிப்படுத்தியிருப்பாங்க. கேரக்டர் ஆக்டர். அது ஐ திங்க் இந்த ஃபஸ்ட்டு பிகினிங்கில் கொஞ்சம் தெர் இஸ் அடல்ட் கண்டென்ட். பட் அதுவும் சட்டிலாக தான் எடுத்திருக்காங்க. ரொம்ப இட் இஸ் நாட் டூ எக்ஸ்போசிங் எல்லாம் இல்லை. காமெடியாக தான் நான் பார்த்தேன் இந்த படத்தை. நான் விழுந்து சிரிச்சுக்கிட்டு இருந்தேன். பிகாஸ் ஐ looked at it in a different angle. அவ்வளோதான். நைஸ் மூவி. சென்டிமெண்ட் கடைசிலே தான், டுவர்ட்ஸ் த செகண்ட் ஹாஃப். ஃபஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக காமெடி தான். செகண்ட் ஹாஃப் தான் கொஞ்சம் மூவி ஸ்டார்ட்ஸ் பிகமிங் சீரியஸ். பட் மியூசிக் சூப்பராக இருந்தது. அதுவும் அந்த ஒரு பாட்டு வனிதா அண்ட் ராபர்ட் மாஸ்டர் ரொம்ப அழகாக இருந்தது. பிக்சரைசேஷன் நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா நீங்களே அப்ரிஷியேட் பண்ணுவீங்க. தேங்க்யூ தேங்க்யூ. ப்ரோ, படம் வந்து ஃபஸ்ட் டாப் டு பாட்டம் வந்து சொல்லணும்னா நல்லா இருக்குது ப்ரோ. ஆனால் இடையில அங்கங்கே லேக் இருக்குது, கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்குது. வனிதா அக்கா அவங்க ஒரு 2 லேடி வந்து ஒரு வனிதா அவங்க பொண்ணு அம்மா 2 பேரும் சேர்ந்து எடுக்கிறாங்கன்னா இது உண்மையிலே பாராட்டக்கூடிய ஒரு விஷயம். இவ்வளோ பெரிய படத்தை எடுத்து முடிக்கிறது, கடைசியில் கிளைமேக்ஸ்லாம் வந்து ரொம்பவே ஃபீல் பண்ண வச்சுட்டாங்க. ராபர்ட் மாஸ்டர் வந்து செம்மையாக அவரோட ஹியூமர் சென்ஸ்லாம் பயங்கரமாகவே இருக்குது. ஏன்னா அவரோட டான்ஸ் தான் கொஞ்சம் நாங்கள் மிஸ் பண்ணோம். டான்ஸ் எதுவுமே இல்லை. டான்ஸ் இருந்தால் இன்னும் செம்மையாக இருந்திருக்கும். மற்றபடி ஓவரால் படமே நல்லா இருக்குது. ஆனால் கொஞ்சம் அங்கங்கே 18+ வருது. அது வந்து இப்போ நாங்களே வில்லேஜில் இருக்கோன்னு வைங்களேன், அவங்க ஃபேமிலியாக வந்து பார்க்குறவங்க கொஞ்சம் இதாக இருக்கும். மற்றபடி நமக்கு நார்மலாக தான் இருக்குது. அவங்க அந்த மாதிரி வில்லேஜ் சைடு பார்த்தீங்கன்னா அது வந்து கொஞ்சம் இதாக இருக்கும். மற்றபடி படம் வைஸ் சூப்பர் செம்மையாக இருக்குது ப்ரோ. அதான் சொல்கிறேன்னே, ஒரு பொண்ணு வந்து ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்காங்க, அம்மா வந்து டைரக்ஷன் பண்ணியிருக்காங்க, அம்மாவும் நடிச்சிருக்காங்க. இது வந்து ஒரு ரெண்டு லேடி மட்டுமே ஒரு மூவியை கொண்டு போகிறது வந்து சாதாரண விஷயமே கிடையாது. அது 2 பேர் பண்ணியிருக்காங்க. படம் எப்படி இருக்கோ இல்லையோ, நம்ம பார்க்குறது நம்மளோட கடமைன்னு வச்சுக்கோங்களேன். அது நம்ம பார்த்து அது நல்லா இருக்குன்னா நல்லா இருக்குன்னு சொல்லலாம், நல்லா இல்லைன்னா இதை நீங்கள் மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். அவங்க பவர் ஸ்டார் வந்து கம்பேக் கொடுத்துருக்காரு. ஆனால் அவ்வளோ பெரிய கேரக்டர் கொடுக்கல அவருக்கு. ஆமாம், ஒரு சின்ன சீன் தான் கொடுத்துருக்காங்க. ஆர்த்தி நல்லா நடிச்சிருக்காங்க. சகிலா அம்மா வந்து சகிலா அம்மா சகிலா அம்மாலாம் தரமாக காமெடி சென்ஸ் தான். படம் ஃபுல்லாகவே ஓரளவுக்கு காமெடியாக போகுது. கடைசியில் ஒரு எமோஷனல் சீன் வச்சுருக்காங்க. அது செம்மையாக இருக்குது ப்ரோ. மியூசிக் சாங்ஸு ஓகே தான் ப்ரோ. ஆனால் இன்னும் கொஞ்சமே பெட்டராக எதிர்பார்த்துருக்கோம். இது கொஞ்சம் முன்னாடியே வந்து இன்னும் விட்டுருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். இது படத்துக்கு வந்து சாங் கொஞ்சம் விட்டுருந்தா ட்ரெண்டாக இருக்கலாம் மேபி. ஓகே, தேங்க்ஸ் ப்ரோ. படம் நல்லா இருந்துச்சு. அது சகிலா மேடம் தான் கொஞ்சம் காமெடியாக இருந்தாங்க. அவங்க பொண்ணு கல்யாணம் பண்ணி அந்த இது பண்ணுற மாதிரி அவங்களுக்கு முடியாத மாதிரி இருந்ததுக்கு கொஞ்சம் குடும்ப கதை மாதிரி இருக்குது.
ஏன்னா கடைசியில் குழந்தை பெற்றுக்கிற நிலைமை இருக்காதுன்னு சொன்னாங்க. அது இதாகிடுச்சு. குழந்தை பெற்றுக்கிறாங்க, நல்லா சந்தோஷமாக இருக்காங்க, ஆரோக்கியமாக. அதே குடும்பத்து கதைன்னு இதுதான். 40 வயசுனாலும் கரெக்டாக இருக்குது படம். அது நல்லா இருக்கு மேடமோட இது. அது நல்லா இருக்காங்க. அது செம்மையாக இருக்குது. கொஞ்சம் காமெடியாக இருந்தாலும் படம் நல்லா இருக்குது, ஹிட்டாக இருக்குது. சென்டிமெண்ட் கொஞ்சம் இருக்குது, ஆனால் நல்லா தான் இருக்குது. அவங்க ஆக்ஷன் நல்லா இருக்கு. ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்கன்னா அது படம் அது கொஞ்சம் விறுவிறுப்பாக இல்லாமல் குடும்ப சீரியல் மாதிரி வந்துருக்காங்க. அது என்ன சொல்ல, 40 வயசு ஆயிடுச்சு, கல்யாணம் ஆகியும் குழந்தைய பெற்றுக்கணும்னா கடைசியில் பெற்றுக்கிட்டாங்களே, அந்த இதுதான் அவங்க கான்பிசட்டே. அதுதான் 40 வயசுல இருந்தாலும் நான் பெற்று காமிப்போங்கன்னு அவங்க நிரூபிச்சு காமிச்சிட்டாங்க இந்த படத்துலேயே. நல்லா இருக்கு, ஃபேமிலியோடு பார்க்கலாம்.